ஃபிட்னஸ் சென்டருக்கு செல்லும் பழக்கம் வாழ்க்கை தரத்தை எவ்வாறு மேம்படுத்துகிறது? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எதுக்காக உள்ள நுழையிறது வரைக்குமே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமே உங்களுடைய ஒரு புது கான்செப்ட் உள்ள வந்துருவீங்க நீங்க. ஏன்னா அது வரைக்கும் வாழ்ந்த வேற, இங்க வந்து இப்பதான் வாழ்ந்து வேற. இப்ப அதுக்கு முன்னாடி நீங்க இந்த நேரம் சாப்பிடுவீங்க, என்ன பண்ணுவீங்க, அது உங்களுக்கும் கடவுளுக்கும் தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க வரும்போது ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்களோ அது நாங்க என்ன பண்றோம் கரெக்டா கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொண்டு வரும்போது என்ன ஆயிடும், உங்களுக்குள்ள ஒரு அக்கௌண்டபிலிட்டி வந்துடும். இதை பண்ணணும், இதை சொல்லணும், இதை செய்யணுங்கிற மாதிரி நீங்க கால ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு 7 மணிக்கு எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இங்க இங்க வந்ததுல ஒரு 6 மணிக்காவது அட்லீஸ்ட் எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, இப்போ நீங்க டிவியே செல்லே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது வெளியில வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண ஒரு முயற்சி தான் அது தொடர்ந்து முயற்சியா மாறும். ஒரு முயற்சி எடுக்க நீங்க ஒரு 21 நாள் ஒரு புது பழக்கம் கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு 21 நாள் கத்துக்கிட்டீங்கன்னா புது பழக்கம் வந்துடும். அப்ப நீங்க 21 நாள் என்ன பண்றீங்க, இந்த சென்டருக்குள்ள வரும்போதே ஒவ்வொரு ரிசல்ட்டா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க மாறுறீங்க, உங்க லைஃப் மாறுது, உங்களுக்கு என்னென்னமோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு புது லைஃப்ல வந்தீங்க. பழசெல்லாம் போயிருக்கு, புதுசுக்குள்ள வரப்போகுது. இந்த மாறுறதை நீங்க அனுபவிச்சா மட்டும்தான் நீங்க இதுக்குள்ள இருப்பீங்க. இல்லைன்னா இருக்க முடியாது. சும்மா நான் அவங்க போய் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னா பிரெயின் வாஷ் பண்ண முடியாது. அப்ப இங்க உண்மையிலேயே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நாங்க சொல்லி கொடுக்கறதுனால தான் அவங்க என்ன பண்றாங்க, இதை தொடர்ந்து கீப் அப் பண்றாங்க. நீங்க நிறைய பேர் சத்துக்கு வர ஆரம்பிச்சு